ஹலோ ஆல். ஆம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸ்பெயின் இந்த வேர்ல்டு கப்ல பெட்டர் டீமா இருந்ததுக்கான காரணம், அவங்க எப்படி டீம வந்து எடுத்துட்டு போயி ஃபைனல்ல கப் அடிச்சாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் தெளிவுபடுத்துறேன். நான் வந்து இந்த திடீர் ஸ்பெயின் ஃபேன் கிடையாது. ஃபைனல் வந்த உடனே திடீர்னு ஸ்பெயினுக்கு சப்போர்ட் பண்ணிட்டேன். இது மாரி கிடையாது நானு. என்னோட சேனல்ல இந்த வேர்ல்டு கப் ஸ்டார்ட்டிங்லயே நான் ஃபர்ஸ்ட்டே போட்டிருக்கேன். ஸ்பெயின் தான் ஜெயிக்கும் அப்படின்னு. நீங்க அத கூட செக் பண்ணிக்கோங்க. ஷார்ட்ஸா போட்டிருக்கேன் அத. அத கூட செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்து இன்ஃபாக்ட் நான் சொல்லப் போனா, நான் வந்து யூரோ கப் அப்ப இருந்தே பார்த்துட்டு வரேன். யூரோ கப்ல இருந்து அப்புறம் வந்து நேஷன்ஸ் லீக் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒலிம்பிக்ஸ். சோ இதுல இருந்தே நான் வந்து ஸ்பெயின ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஸ்பெயின் வந்து இந்த வேர்ல்டு கப் பிரிப்பரேஷன பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்டு கப்புக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரிப்பேர் பண்ணல. அவங்க யூரோ கப்ன்னு சொல்ல முடியாது. அவங்க லாஸ்ட் வேர்ல்டு கப்ல நாக் அவுட் ஆகும்போதே, அங்கவே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிளான் பண்ணி டீம ரீஸ்ட்ரக்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த ரீஸ்ட்ரக்சரோட எஃபெக்ட் தான் பாத்தீங்கன்னா யூரோ கப்ப ஃபுல் டாமினேட் பண்ணி யூரோ கப்ப ஜெயிச்சது. யூரோ கப் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸ் வந்து பாரிஸ்ல நடந்த ஒலிம்பிக்ஸ்ல பாத்தீங்கன்னா அங்கேயும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கோல்டு மெடல். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஹ், யூரோப்பியன் அந்த நேஷன்ஸ் லீக்ல பாத்தீங்கன்னா ஃபைனல் வரைக்கும் வந்து பெனால்டில வந்து போர்ச்சுகல்கிட்ட விட்டுருவாங்க. பட் விட்டாலுமே அந்த டோர்னமெண்ட்லயே பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். மத்த ஸ்டார் டீமுக்கும் ஸ்பெயினுக்கும் என்ன மெயின் டிஃபரன்ஸ்னு நான் பார்த்தேன்னா, இந்த எஸ்பெஷலி இந்த டோர்னமெண்ட்ல சோ மத்த பெரிய நேஷன்ஸ் எஸ்பெஷலி அர்ஜென்டினா, போர்ச்சுகல், பிரான்ஸ், பிரேசில் இந்த மாதிரி டீம்ட்டெல்லாம் ஒரு ஸ்டார் பிளேயரை வச்சுட்டு அந்த ஸ்டார் பிளேயரை சுத்தியே மத்த பிளேயர்லாம் டிபெண்ட் பண்ணி இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு எடுத்துக்கோ ஃபார் எக்ஸாம்பிள் அர்ஜென்டினால வந்து அர்ஜென்டினால மெஸ்ஸிய மையப்படுத்தியே அந்த டீம் இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே பிரான்ஸ் வந்தீங்கன்னா எம்பாப்பே, அதுக்கப்புறம் போர்ச்சுகல்ல ரொனால்டோ. சோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டார் பிளேயரை நம்பியே அந்த டீம் இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸ்பெயின்ல என்னதான் வந்து நம்ம லமின் யமால் லக்ஷ்மி அம்மாள்னு ட்ரெண்ட் ஆனவரு என்னதான் அவர் ஸ்டார் பிளேயரா இருந்தாலும் கூட அவரை மையப்படுத்தி இல்ல டீம். ஃபர்ஸ்ட் அது ஒரு பாயிண்ட். ஒரு ஒரு பிளேயரை நம்பி மட்டும் அந்த டீம் இல்ல. எல்லாமே ஒரு ஒரு கலெக்டிவான ஒரு டீம் பெர்ஃபார்மன்ஸா நான் இதை பார்த்தேன். அதுக்கடுத்து செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ மத்த டீம்லாம் பாத்தீங்கன்னா மெயினா பாத்தீங்கன்னா இந்த ஃபார்வர்ட் பிளேயர்ஸ் மட்டும் தான் கோல் அடிப்பாங்க. ஓகேவா? சோ டிஃபெண்டர்னா டிஃபெண்ட் பண்ணுவாங்க. மிட்ஃபீல்ட்னா வந்து பால் எடுத்துட்டு போய் ஃபார்வர்டுக்கு பாஸ் பண்றது. சோ இந்த மாதிரி வேலையை தான் மத்த டீம் பார்த்துட்டு இருக்கும். பட் வந்து ஸ்பெயின் கிட்ட என்ன டிஃபரன்ஸ்னா, நீங்க ஃபார்வர்ட் மட்டும் கிடையாது. நீங்க உங்களுக்கு எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. திடீர்னு டிஃபெண்டர் வந்து கோல் அடிச்சுட்டு போயிருவாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா மிட்ஃபீல்டு கோல் அடிப்பாங்க. அப்படி இல்லைன்னா சம்டைம்ஸ் ஃபார்வர்டு. சோ வந்து ஆப்போனன்ட்னால பிரிடிக்ட் பண்ண முடியாது. நீங்க வந்து ஓரளவுக்கு இப்போ மத்த டீம்லாம் பாத்தீங்கன்னா, இப்போ வந்து மெஸ்ஸி தான் கோல் பண்ண போறாருன்னா, அவரை சுத்தியே ஒரு 2 டிஃபெண்டர போடுறது. எப்பவுமே மெஸ்ஸிய ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்குது. அவங்க 2 அந்த டிஃபெண்டருக்கு வேலையே பாத்தீங்கன்னா, மெயின் அட்டாக்கர வந்து டிஃபெண்ட் பண்றது அவங்களோட ஒர்க்காவே இருக்கும். ஆனா ஸ்பெயின் கிட்ட அப்படி நீங்க ஒருவேளை இப்ப லமீன் யாமால வந்து ஸ்டார் பிளேயர் நினைச்சீங்க, இல்ல வந்து ஒயர்சபால்ல வந்து நீங்க வந்து ஸ்டார் பிளேயர் நினைச்சு அப்படி நீங்க வந்து போட்டீங்கன்னா, இப்படி நினைச்சு நீங்க பிளேயரை உங்க மெயின் டிஃபெண்டரை போட்டாலும் நீ உங்களால முடியாது. ஏன்னா சில மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா போரோ வந்து டிஃபெண்டர் பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச்ல எல்லாம் போரோ தான் கோல் போட்டு ஜெயிக்க வைப்பாரு. So, உங்களால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. சோ எல்லாருமே பாத்தீங்கன்னா கலெக்டிவா டிஃபென்ஸ் விளையாடுவாங்க, மிட்ஃபீல்டு விளையாடுவாங்க, ஃபார்வர்டு விளையாடுவாங்க. சோ அந்த வகையில வந்து டீம் வந்து வெல் ஸ்ட்ரக்சரா இருந்துச்சு. இந்த ஸ்பெயின் டீம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னா மெயின் லெவன் போக இந்த சப்ஸ்டியூட் இருக்கு பாருங்க பெஞ்ச்ல, அதுவே ரொம்ப ஸ்ட்ராங். சோ வந்து எப்படி நம்ம கிரிக்கெட்ல எப்படி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டீம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க வேர்ல்டு கப்புக்கு. அப்புறம் எடுக்காத ஒரு குரூப் இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த குரூப் இந்த குரூப்போட பெஸ்டா இருக்கு. சோ அந்த மாதிரி இந்த ஸ்பெயின் டீம்ல வந்து பெஞ்ச்ல இருந்த ஆட்களே அவ்வளவு. அதே மாதிரி ஸ்பெயினோட கோச்சுக்கு ஃபுல் கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஏன்னா அவங்க வந்து இந்த டிக்கி டக்கா அப்படின்ற மெத்தட ஃபாலோ பண்ணுவாங்க. பால பாஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அதோட பாத்தீங்கன்னா ஸ்பெயின் தான் ஆவரேஜா அவங்களோட பொசிஷன் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 70% கிட்ட, நான் எல்லா மேட்சையும் சேர்த்து கலெக்டிவா ஆவரேஜ் சொல்றேன், 70% கிட்ட பொசிஷன் வச்சிருந்தாங்க. சோ அப்படி வச்சிருக்கும் போது மேக்சிமம் பால் யாருக்கிட்ட இருக்கும்னா ஸ்பெயின் கிட்ட தான் இருக்கும். நீங்க ஒரு கொஞ்ச நேரம் இருக்கும், அப்படியே யாராவது ஒரு ஆள் வந்து பாலை டிஃபெண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துருவாங்க. அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரிதான் ஸ்பெயின் வந்து ஃபார்வர்டை மட்டும் நம்பி இல்லாம டிஃபென்ஸையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருந்துச்சு. நீங்க கோல் கீப்பரையும் சேர்த்து தான் சொல்றேன். ஏன்னு பாத்தீங்கன்னா மொத்த எல்லா மேட்சையும் சேர்த்து வெறும் ஒரே ஒரு கோல் தாங்க கன்சிடர் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு கோல் பெல்ஜியம் அகைன்ஸ்டா குவார்டர் ஃபைனல்ல. மத்தபடி அவங்க ஒரு கோல் கூட கன்சிடர் பண்ணல. சோ இன்ஃபேக்ட் வந்து கோல் கீப்பர் வந்து பொறுத்த மட்டும் அந்த கோல் கீப்பர் வந்து வெல் டிசர்வ்டு தான் அந்த கோல்டன் கிளவ்ஸ் வாங்கினதுல. ஏன்னா அவரு பாத்தீங்கன்னா மேக்சிமம் பாத்தீங்கன்னா
சில டைம்லாம் ஆப்போனன்ட் வந்து லாங் பாஸ போட்டு அ ரொம்ப ஸ்பீடா வந்துட்டு இருப்பார். ஃபார்வர்ட் வந்துட்டு இருக்கும்போது, அவருக்கு முன்னாடி கோல் கீப்பர் வந்து கிட்டத்தட்ட ஹாஃப் பிட்ச்லாம் வந்து பால வந்து ஒரு வேற பக்கம் அடிச்சு விடுறது, இல்லன்னா மாத்தி விடுறது. சோ அந்த மாரி பண்ணுவாரு. நீங்க வந்து பால கோல் போஸ்ட் வர வரைக்குமே வர வைக்க மாட்டாப்ல. அது வந்து கேம் அவேர்னஸ். ஏன்னா பால வாட்ச் பண்ணிட்டே இருக்காரு. பால் ஓகே ஆப்போனன்ட்ல வந்து லாங் பாஸ்ல இருந்து வருது. அந்த ஆப்போனன்ட் டீமோட ஃபார்வர்ட் வந்துட்டு வேகமா வந்துட்டு இருக்காங்க கோல் போஸ்ட நோக்கும்போது இவர் அந்த ஃபார்வர்ட விட இவர் வேகமா போய் அந்த பால அடிச்சு ஒண்ணு வெளியில எங்கிட்டாவது கிரவுண்ட் ஆடியன்ஸ்குள்ள தள்ளி விடுறது, இல்லைன்னு பாத்தீங்கன்னா அவங்க பிளேயர் ஸ்பெயின் கிட்ட தள்ளி விடுறது. சோ அது வந்து வெரி கிளவர். அந்த ஸ்ட்ராட்டஜி அவருக்கு பக்காவா ஒர்க் அவுட் ஆச்சு. இது வரைக்கும் பார்த்ததுலே பெஸ்ட் மிட்ஃபீல்டுனா ஸ்பெயினோட மிட்ஃபீல்டு தான். ஏன்னா வந்து பால எந்த பக்கம் நீங்க வந்து ஒரு பால் வந்து ஆப்போனன்ட் வந்து எடுத்துட்டு வராங்க அப்படின்னா, நீங்க மிட்ஃபீல்ட்ல டிஃபெண்டர் கிட்டே போகாது. மேக்ஸிமம் மிட்ஃபீல்ட்லயே வச்சு லாக் பண்ணி அந்த பால பாஸ் பண்ணி அதே மாரி அ அந்த பால பாஸ் பண்ற அக்யூரசிலாம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 70%. சோ வந்து ஒரு 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 கலெக்டிவான ஒரு டீம் பெர்ஃபார்மன்ஸா அவங்க பண்ணதுனாலதான் அவங்க வந்து ரொம்ப கிளீன் ஷீட்டா போனாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்ல கேப் வெர்டே கூட அந்த மேட்ச்ல ஃபுல் கிரெடிட்ஸ் கோஸ் டு அந்த ஒசிமியான்னு சொல்லிட்டு கோல் கீப்பர் தாங்க. அந்த மேட்ச்லயும் பால் வந்து ஃபுல்லா இங்க தான் இருக்கும். ஸ்பெயின் கிட்ட தான் இருக்கும். கோல் தான் போட முடியாது. மத்தபடி அத ஸ்பெயின் தான் டாமினேட் பண்ணும். அந்த கோல் கீப்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். இந்த டோர்னமெண்ட்ல என்னை ரொம்ப இம்ப்ரெசிவ் பண்ணது ஒசிமியா தான், கேப் வெர்டேவோட தான். அந்த ஒரு மேட்ச் மட்டும் தான் கோல் அடிக்கல. அதுக்கப்புறம் ஸ்பெயினோட அந்த லைனப்ப பாத்தீங்கன்னாலே டிஃபென்ஸ்ல பாத்தீங்கன்னா போரோ, குபார்சி, லபோர்டே, குக்கரேலா குக்கரேலா ஓகேவா? இந்த குக்கரேலா வந்து ஓடி வந்தாலே அவ்வளவுதான். ஆப்போசிட் பிளேயர் வந்து பால் வச்சிருந்தா அந்த ஒரு பதட்டம் வந்துரும். ஆஹா குக்கரேலா வராப்ல அவ்வளவுதான் நமக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மிட்ஃபீல்ட்ல அப்படியே வந்தீங்கன்னா ரோட்ரி, ரூயிஸ், ஓல்மோ. சோ இவங்க வந்து ஒரு பக்காவான ஒரு மிட்ஃபீல்டு ஓகேவா? ஈஸியா பால எடுத்துட்டு போறதா இருக்கட்டும், அந்த டிக்கி டக்காலாம் போட்டு எடுத்துட்டு போறது செம்மையா இருக்கும். அப்புறம் ஃபார்வர்டுன்னு பாத்தீங்கன்னா யமாலு, அலெக்ஸ் பயனா, வயசபாலு. சோ இவங்க தான். யமாலுக்குலாம் ரொம்ப பிரஷர் இருக்காதுங்க. யமால்லாம் ஒரு ஓரமா இருப்பாரு. எய்தர் ரைட் சைடு அந்த கார்னர்ல கோல் போஸ்ட்டுக்கு ஓரமா இருப்பாரு. இல்லைன்னா லெஃப்ட் சைடு இருப்பாரு. அவருக்கு வந்து பால பாஸ் பண்ணுவாங்க. அவர் வந்து ஒரு மாதிரி இந்த ட்ரிபிள் எல்லாம் பண்ணி பால எடுத்துட்டு போவாரு. சில டைம் சக்சஸ் ஆகும், சில டைம் ஃபெயில் ஆனாலும் பிரச்சனை கிடையாது. சில டைம் ஃபெயில் ஆனா கூட எப்படியாவது ஒரு கார்னர் வாங்கி கொடுத்துருவாரு. சோ அதே மாதிரி எக்ஸலண்டா பிரான்ஸ் கிட்ட எல்லாம் எக்ஸலண்டா ஒரு அதான் மைண்ட் கேம்ன்றது தான் ஒரு பெனால்டி வாங்கி கொடுப்பாரு. இந்த கோச் எவ்வளவுக்கு பிரில்லியன்ட்னா பெர்ஃபெக்ட்டா இறக்குவாரு சப்ஸ்டியூட்ட பாத்தீங்கன்னா சப்ஸ்டியூட்ல இறங்குற ஆளு பாத்தீங்கன்னா ஒருவேளை கோலே வரல அப்படின்னா சப்ஸ்டியூட்ல இறங்குற ஆளு எப்படியும் கோல் போட்டுருவாருங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு யாருன்னா மைக் மெரினோன்னு ஒரு ஆளு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபெரன் டோரஸ், அப்புறம் நிக்கோ வில்லியம்ஸ். சோ இந்த 3 பேர் தான் மேக்சிமம் வந்து சப்ஸ்டியூட்ல வர்றது. அந்த 3 பேருமே பாத்தீங்கன்னா 3-3ங்கிற மாதிரி செம்ம ஸ்ட்ராங். எப்படியாவது ஒரு கோல் இது வரைக்கும் கிடைக்கல, ஒரு எக்ஸ்ட்ரா டைம் வரைக்கும் போயிருச்சு அப்படி இல்ல ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 80 மினிட்ஸ் வரைக்கும் ஒண்ணுமே வரலன்னா இவங்க 3 பேர்ல யாராவது ஒரு ஆளை இறக்கி விட்டா போதும், எப்படியும் ஒரு கோல் வந்துடும். சோ ஓவராலா ஸ்பெயின் வந்து இந்த டோர்னமெண்ட்ல பெட்டர் டீமா இருந்ததுக்கான காரணம் ஒண்ணு கலெக்டிவ் பர்ஃபார்மன்ஸ், 2வது லாங் பாஸ் எல்லாம் பண்ணாம டிக்கி டக்கா மெத்தட ஃபாலோ பண்ணது, 3 அவங்க வந்து ஃபார்வர்ட மட்டும் நம்பி இருக்காம எல்லாருமே வந்து ஃபார்வர்டு, டிஃபெண்டர், மிட்ஃபீல்டு எல்லாருமே எல்லா விஷயத்தையும் கலெக்டிவா பண்ணது. சோ இந்த 3 விஷயம் தான். அதே மாதிரி 4வது ஒரு விஷயம் இருக்கு. எப்போ எந்த பிளேயரை சப்ஸ்டியூட்டிவா இறக்கணும் அப்படிங்கறது ரொம்ப கிளவரா இருந்தாங்க. சோ இந்த 4 விஷயம் தான் அவங்க வந்து பெட்டர் டீமா இருந்து இந்த வேர்ல்டு கப்ப வின் பண்ணதுக்கு காரணம் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். சோ உங்களோட ஒப்பீனியன் என்ன? உங்களுக்கு இந்த டோர்னமெண்ட்ல இந்த வேர்ல்டு கப்ல உங்களை இம்ப்ரெசிவ் பண்ண டீம் யாரு? உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் யாரு? ஒருவேளை என்னோட ஒப்பீனியன்ல உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருந்தாலும் அதையே நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போலாம். இன்ன வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் ரொம்ப நேரம் ஆகாது சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.